தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோம் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோம் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். 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 ஒன்றுக்கு நான் கலங்காமல் தோற்கடிப்பேன், அறிவு கெட்டாம் பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் தோற்கடிப்பேன், அறிவு கெட்டாம் பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜனம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடக நீரே மகிமைய நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடக நீரே மகிமைய நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் சோர்ந்தரிப்பேன், பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் சோர்ந்தரிப்பேன், பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையான, ஓ விரும்பத்தக்கவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். 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 கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. நம்ம ஒரு இடத்துலையும்
தலகுனியக்கூடாது என்பது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய விருப்பம். எப்போ ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அதுக்கு பலவிதமான காரியம் உண்டு. ஸோ எந்த சூழ்நிலையில் நம் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னு தான் அந்த காலையில் கொஞ்சம் கவனிச்சோன்னா, முதல்ல தலை நிமிர்றது அப்படின்னா என்ன? தலை நிமிர்ந்து அப்படி தலை நிமிர பைவன்னு சொல்கிறாரு. அப்போ தலை நிமிர்றதுன்னா என்ன அப்படின்னா, நாம் எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறுவது தான் நம் தலை நிமிர்றது. நம்ம எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறுவது தான் நம் தலை நிமிர்வதற்கு அடையாளம். நம்ம எந்த காரியத்தை முன்னெடுக்கிறோமோ அந்த காரியத்தில் நம்ம தோல்வியை சந்திக்காமல், இழப்புகளை சந்திக்காமல், நஷ்டங்களை சந்திக்காமல், அதில் நம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை பெறுவது தான் நாம் தலை நிமிர்ந்து வாழ்வது. அதை தான் நம்ம தலை கம்பீரமாக வாழ்கிறது. ஸோ அந்த தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு பல காரியத்தை ஆண்டவர் வச்சிருந்தாலும், இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது கடந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அறிக்கை செய்யும்போது இன்னொரு புதிய வெற்றியை நம் வாழ்க்கையில் என்ன செய்வார்னா ஆண்டவர் நமக்கு தருவார். கடந்த காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து அதை அறிக்கை பண்ணும்போது, அந்த அறிக்கையை நாம் கவனமாக செய்யும்போது ஒரு புதிய நன்மையை, இல்லை என்றால் நாம் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை, நம்ம விரும்புகிற அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். அப்போ எல்லா இடத்துலையும் சில விஷயத்தை நல்லதுக்கும் தேவன் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லுவார். தீமைகள் வராமல் இருப்பதற்கும் நமக்கு நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லுவார். தீமைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நினச்சி கொள்ளு அப்படின்னுவார். நன்மையை தேவன் செய்வதற்கும் நமக்கு என்ன செய்வார்னா, கர்த்தர் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறவர் இல்லையா? மனதில் வச்சிருக்கிறவர், அவர் நினைவில் வச்சிருக்கிற ஆண்டவர். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய மனதில் தேவன் என்ன செய்வார்? வச்சிருப்பார். நாம் என்ன காரியம் செய்கிறோமோ, என்ன நோக்கத்தோடு செய்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா மனசில் வச்சுக்குவார். சில நேரத்தில் தப்புகளே செஞ்சால் கூட உடனே பாதிப்பு என்ன செய்யாதுன்னா வராது. உடனே பாதிப்புகள் வராது. ஆனால் உடனே பாதிப்பு வரலன்றதுனால கடைசி வரைக்கும் பாதிப்பே வராதுன்னு அர்த்தமும் இல்லை. சில நேரங்களில் உடனே ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. அது சில காலம் உடனே ஆசீர்வாதம் வரலன்றதுனால ஆசீர்வாதம் கடைசி வரைக்குமே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நினச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தரை மனதில் வச்சு நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். மனதில் வைத்து 2 நாளாகம் 25 அமத்சியாவுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன பண்ண வேண்டாம், இஸ்ரவேலை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு 5வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, அமத்சியா கூடி வர செய்து எங்கும் அதிபதிகளையும் வைத்து பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகமும் பிடிக்கத்தக்க கண்டான். இஸ்ரவேலிலும் லட்ச பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து கூலி கொடுத்து வாங்கிக்கிறான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, ஆகாது சகல புத்திரராகிய இருக்கவில்லை, போக மனதானால் நீ போகும், நடத்தும், நெல்லும், காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார், பலமுள்ளவனுக்கும் பலவனுக்கு உதவி செய்ய. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உடனே அமத்சியா கேட்பார், அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளி என்ன பண்ணியிருக்கேன், நான் கொடுத்துருக்கிறேனே, இதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது, அமத்சியா அப்படியானா 100 தாலந்துக்காக அடுத்த வார்த்தை அவர் சொல்லுவார், மனுஷன் அதை பார்க்கிலும் உனக்கு
ஆனால் அமத்சியா வாழ்க்கையில் இதை ஆண்டவர் கொடுக்கல. அமத்சியா வாழ்க்கையில் இதை ஆண்டவர் கொடுக்கல. அடுத்த என்னுடைய மகன் யார் அப்படின்னா யோசபாத் வர இல்லையா, இவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கல. 27வது வசனத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யோராமுடைய வாழ்க்கையில் இதை கர்த்தர் என்ன செய்வானா கொடுப்பார். 4வது வசனத்தை பாருங்க, 26 27 4லேருந்து அடுத்த வசனம். அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளி, கோதுமை, வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு உடனே சில நேரத்தில் பிரதிபலன் கிடைக்காம போயிடலாம். இப்போ அமத்சியா செய்யும்போது அமத்சியாவுக்கு என்ன கிடைக்கல, அதனுடைய பலன் கிடைக்கல. அவனுடைய பலன் என்ன செய்யல, கிடைக்கல. அவன் மகன் யோசபாத், அவன் பேரை யாருன்னா யோதாம் இல்லையா. அந்த யோராமுடைய வாழ்க்கையில் அமத்சியா கொடுத்தது 100 தாலந்து வெள்ளி, ஆனால் யோதாமு கிடைக்கிறது 300 தாலந்து வெள்ளி. 3 வருஷம், முதல் வருஷம் 100 தாலந்து வெள்ளி, 16 கலை கோதுமை, 16 கதை வார்கோதுமை. 2வது வருஷமும் 3வது வருஷமும் அப்படியே அவனுக்கு கொடுத்தார்கள். அப்படின்னா 300 தாலந்து வெள்ளி இல்லையா, 300 தாலந்து வெள்ளி, 16 கலந்துக்க கிட்டத்தட்ட 48 களை கோதுமை, 48 களை வார்கோதுமை அப்படின்னு சொல்லி கொடுத்ததை கொடுக்கல. கொடுத்த வித பல மடங்கு தேவன் என்ன செய்கிறார்னா கூட்டி தர்றார். ஆனால் எப்போ தராரு, சில நேரத்தில் நம்ம செய்யறதுக்கு பிரதிபலன் உடனே கிடைக்காது. நம்ம நினைச்சிருக்கிறது, ஐயோ நம்ம கொடுத்து நமக்கு என்ன செய்யலை, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் உடனே தேவன் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஆனால் கட்டாயமாக கொடுத்தே தீருவார். கட்டாயமாக கர்த்தர் கொடுத்தே தீரும். அதே போல தான் தீமை செய்யும் போதும் இல்லையா. உபாகம் 23 மோவாபியரும் அம்மோனியரும் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது என்ன செய்யலை அப்படின்னா, அவங்களுக்கு அப்பமும் தண்ணியும் எதிர்கொண்டு போகலை இல்லையா. கொடுக்கறதுக்கு என்ன செய்யலை, எடுத்துக்கிட்டு போகலை. அப்பமும் தண்ணியும் கொண்டு போகலை இல்லையா. அடுத்த வசனம் 4வது வசனமா, 23:4 யோபாகம் 23:4 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்ற வழியிலே அப்பத்தோட தண்ணீரோடும் உமக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமோ நிமித்தமோ எப்படி செய்ய வேண்டும். அம்மோனு மோ அப்படின்லாம் படிக்காமல் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, கிட்ட சேர்க்கவே கூடாது, சபைக்குள்ளே சேர்க்கவே கூடாது. அவன் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, உனக்கு கொடுக்க அவனுக்கு சபைக்குள்ளே சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்போ சபைக்குள்ளே வரும்போது தான் 18 வருஷமாக நிமிர முடியாதவன் நிமிர்ந்தான். சபைக்குள்ளே வரும்போது தான் 18 வருஷம் நிமிர முடியாதவள் நிமிர்ந்தான். பல வருஷமாக பிசாசின் போராட்டங்கள் நீங்கிச்சு இல்லையா. மார்க் 1 பல வருஷமாக இருக்கிற பிசாசின் போராட்டம் நீங்கிச்சு. அப்போ சபை என்பது ஒரு ஆஸ்வதிக்கிற ஒரு ஸ்தலம். அப்போது சபைக்குள்ளே வந்தால் தான் ஒரு மனுஷன் என்னவா இருக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் எபிரேயர் 11:10 அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார், சிலர் சபை கூடி வரதை விட்டு விடுகிறதை போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எபிரேயர் 10:25 எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப ஏன் நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னா, அந்த சபையின் மூலமாக கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாமல் போயிடும், கிடைக்காம போயிடும் இல்லையா. அப்போ சபை கூட தான் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. சில பேர் விட்டுறாங்க. அப்படி விடுறத போல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுப்பா அப்படின்றார். ஏங்க விடக்கூடாது, அதில் சில பேர் விட்டுறாங்களே, அப்போ நாங்களும் விட்டா என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவார், சபையின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு மனிதன் சபைக்கு போவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யாமல் போயிடும், கிடைக்காம போயிடும் என்றார். கிடைக்காம அப்போ பிசாசின் போராட்டங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும், சபைக்கு. மார்க் 1 படி இல்லையா, பிசாசு போராடி நீங்கணும், நம்ம எங்கே போகணும், சபைக்கு போகணும். ரெண்டாவது என்ன, ஸோ அடுத்தவள் வருகிற பாதிப்பு எனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, பாதிப்பு எனக்கு வராமல் லூக்கா 13 இல்லையா, ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டான் இல்லையா. திராட்சை தோட்டம் எதுக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம். திராட்சை தோட்டம் சபைக்கு அடையாளம். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் எது இருக்குது, அத்தி மரம் இருக்குது இல்லையா. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டான். 3 வருஷம் பார்த்தாரு. 3 வருஷம் முடிஞ்சு கனியெல்லாம் உடனே வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. உடனே தோட்டக்காரன் சொல்கிறார், ஐயா இது என்ன செய்ய வேண்டாம், வெட்டி போட வேண்டாம், 1 வருஷம் இருக்கட்டும் என்றார். அப்போ இந்த மரம் இதே காரியத்தை மற்ற 20ஆம்
அதிகாரத்தில் பார்க்க முடியும் இல்லையா. அங்கே வழி அருகே ஒரு அத்தி மரம் இருக்குது. அங்கே வழி அருகே ஒரு அத்தி மரம் இருக்குது. அது ரோட்டில் போகிறாரு. அப்படி போனவனே பார்ப்பாரு, அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. உடனே சொல்லுவார், இது என்ன பண்ணுங்க, வெட்டி போடு அப்படின்னு. வெட்டி போடுன்னு சொல்லலை, இது வேரோட பட்டு போக கடவுதுன்னு. உடனே அந்த மத்தி மரம் என்ன செஞ்சிடும், வேரோட பட்டு போயிடும் இல்லையா, வேரோட பட்டு போயிடும். அப்பொழுது 20:19 சரி 21:19 21:19 கண்டு போய் காணாமல் கனி இருப்பது இல்லை என்றாரு. உடனே அந்த அத்தி மரம் வேரோடு என்ன செஞ்சிச்சு, பட்டு போயிடுச்சு. இதுலேயும் கனி இல்லை, அதுலேயும் கனி இல்லை இல்லையா. ஆனால் இந்த அத்தி மரம் இதை வெட்டி போடணும்லாம் சொல்லலை. இனிமேல் உங்கள்கிட்ட யாரும் பழத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த மரம் செத்து போயிடுச்சு. ஆனால் அந்த மரத்தை வெட்டி போடுனே சொன்னார். ஆனாலும் உடனே சொன்னார், இல்லை அது என்ன செய்யட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் நான் பார்க்குறேன், கொத்துறேன், இற போடுறேன், தண்ணி ஊற்றுறேன். காரணம் என்ன அப்படின்னா, அது தோட்டத்தில் இருக்குது, இது வழி அருகே இருக்குது இல்லையா. இது லூக்கா 13 இருக்கிறது எங்கே இருக்குது, தோட்டத்தில் இருக்குது. தோட்டம் என்ன, சபை. அப்போ சபைன்னு எனக்கு அடையாளம். ஸோ வருகிற பாதிப்பு தடுக்கப்பட வேண்டுமானால் நான் எங்கே இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். நான் வருகிற ஆபத்தும் பாதிப்பும் எனக்கு தடுக்கப்படணும், ஒரு பாதிப்பு எனக்கு வராமல் தடுக்கப்படணும்னா எங்கே இருக்கணும், சபையில் இருக்கணும் இல்லையா. ஸோ பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும். அதே 13 கீழே என்ன 10லேருந்து பார்த்தாக்கா, பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகணும்னா நான் எங்கே இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். பல வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷம், 18 வருஷமாக இருக்குது இல்லையா. அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ சபைக்குள்ளே ஏன் நம்ம விட்டுவிடக்கூடாதுன்றாரு, சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே வருகிற ஆபத்து நமக்கு கர்த்தரே சொல்லிட்டார், ஆபத்து வெட்டி போடணும். இல்லை முடியாது, அதற்கு இருந்தது ஆகணும். உடனே அதை தாண்டி தேவன் என்ன செய்யலை, மரம் வச்சதை நான் தானேப்பா, உன்னை யாரை வச்சேன், காவலாளி தான் வச்சேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது போடா அப்படின்னு என்ன செய்யலை, கொத்தியை வாங்கி ஓங்கி வெட்டி போடவே இல்லை. அந்த தோட்டக்காரன் சொன்ன உடனே எஜமான் என்ன செய்கிறாருன்னா அமைதியாக ஆண்டவர் போயிட்டார். அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ சபைக்குள்ளே இருந்தால் வருகிற பாதிப்பு நமக்கு வராமல் தடுக்கப்படும். இருக்கிற பிரச்சனை மாறும், இருக்கிற பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், மாறிடும் இல்லையா. பல வருடமாக இருக்கிற பிராபலங்கள் நமக்கு மாற்றப்படும். அப்போ பிசாசின் போராட்டங்கள் நமக்கு மாற்றப்படும். அப்போ இப்படிப்பட்ட ஆசோதம் யாருக்கு கிடைக்கூடாதுன்ட்டாரு, மோவாபியனுக்கு அம்மோனியனுக்கு என்ன செய்யவே கூடாது, அவனை எங்கே சேர்க்காத, சபைக்குள்ளே சேர்க்காத. அப்படி சேர்த்தன்னா இது 3 அவனுக்கு என்ன செஞ்சிடும், இருக்கிற பிசாசு போராட்டம் விலகிடும் இல்லையா. வருகிற பாதிப்பு வராமல் தடுக்கப்பட்டுடும் இல்லையா. பல வருஷமாக இருக்க நீங்காத பிரச்சனைகள் நீங்கி போயிடும். அப்படின்னா அவன் எதிலே இருக்குன்னு அர்த்தம், இருக்கிற பிசாசு போராட்டம் அப்படியே இருக்கணும், அவனுக்கு மாறவே கூடாது. ரெண்டு என்ன, வருகிற பிரச்சனை வராமல் தடுக்கப்படவே கூடாது. அவனை வந்து என்ன செய்யட்டும், அவனை தாக்கட்டும். மூணது என்ன, யாராலுமே இது வரைக்கும் 18 வருஷம் நீங்காத பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கிடைக்கும். இன்னும் 10 வருஷம் கிடக்கட்டும், இன்னும் 20 வருஷம் கிடக்கட்டும், அவன் அப்படியே போகட்டும், அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க கூடாது. இதை மனதில் வச்சு தான் என்ன சொல்றாரு, இந்த மோவாபியும் அம்மோனியும் எங்கே சேர்க்காதீங்க, சபைக்குள்ளே சேர்க்காதீங்கன்ட்டார் இல்லையா. அப்போது தேவன் நம்ம செய்கிற உடனே காரியத்தை வச்சு உடனே என்ன செய்யலை. கிட்டத்தட்ட இப்போ இந்த உபாகமம் ஏற்கனவே சொன்னேன், 40 வருடத்துக்கு பிறகு எழுதப்பட்டது இந்த உபாகம் இல்லையா. யாத்திராகமம் 14-12 முதல்ல ஆரம்பிக்குது அவங்களது. உபாகத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 39 வருஷம் 11 மாதம் கழித்து ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது மோசே மரிக்கிறதுக்கு. இது இந்த உபாகமம். இந்த உபாகம் எழுதுறது கடைசி மோசேக்குன்னு ஒரே ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதம் என்ன செய்ய போகிறாரு, மரிக்க போகிறார். இந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் எது, உபாகம் முழுவதுமே நினைவுபடுத்தப்படுற புஸ்தகம். எது, யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையுமே நினைவுபடுத்துகிறது தான் எந்த புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் இல்லையா. அப்போ அந்த உபாகமத்தில் எழுதுறார். அப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த மோவாபியனுக்கும் அம்மோனியும் என்ன வரல, ஒரு பாதிப்பு வரல. எதனால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணியும் கொண்டு போகாததுனால அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு என்ன செய்யலை, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விட்டதுனால ஒரு பாதிப்பு வர இருக்குது. ஒரு தீமையை அவன் செஞ்சான், அந்த தீமைக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் எப்படி வரல, உடனே வரல. அப்போ நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி உடனே வராது இல்லையா. சிலது என்ன செய்யுது, உடனே வந்துடும், சிலதுக்கு உடனே. அப்போ உடனே வரலன்றதுனால மோவே நினச்சா, அப்போ பரவாயில்ல நம்ம தண்ணியை அப்போ சாப்பாடு கொண்டு போகலாம் கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சா பார்த்தியா. ஆனால் வந்து பிடிச்சாரு பாருங்க, ஈட்டியை தொண்டையை பிடிக்கணும் பிடிச்சாரு பாருங்க. எப்போது, கடைசி நேரத்தில் இந்த அம்மோனி மோவை என்ன செய்யவே கூடாது, என்னைக்கும் உள்ள விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதை அவனுக்கு சொல்லிட்டு போயிடு. நீ போயிட்டு உன் காலத்து வரைக்கும் விடலை, உன் காலத்து பிறகு யோசுவா காலம் நியாயம் இதெல்லாம் வருவாங்கல்ல, அப்போ என்ன செஞ்சிடவே கூடாது,
எந்த காலத்திலும் சபைக்குள்ள விட்டுறவே கூடாது, அவனை அப்படியே துரத்தி விட்டுருப்பான் அப்படின்னு மோசேக்கு மூலமா சொல்லி என்ன செய்யறாரு, எச்சரிக்கிறார். அப்ப அதே கதை அமைச்ச பார்க்கிற ஒரு நன்மையை செய்யறாரு. அந்த செஞ்ச நன்மைக்கு அவனுடைய பேரனக யோதாமுக்கு 300 தாலந்து வெள்ளி கிடைக்குது. ஸோ 16 கலம் 30 கிடையாது, 38 கலம் கோதுமை கிடைக்குது. இப்படியெல்லாம் என்ன செய்யுது, வார்கோதுமை கிடைக்குது. ரொம்ப ஆஸ்வாதம் என்ன செய்யறாருன்னா இருக்கிறார் இல்லையா. 48 கல கோதுமை, 48 கல வார்கோதுமை, அவ்வளோலாம் என்ன செய்யுது, யோதாமுக்கு கிடைக்குது. அப்ப சில நன்மைக்கும் உடனே பதில் வராது, சில தீமைக்கும் பதில் உடனே வராது. ஆனா நன்மைக்கும் தீமைக்கும் பதில் கட்டாயமா உண்டு. நாம் செய்கிற நன்மையானாலும் சரி, செய்கிற தீமையானாலும் உடனே வேணா பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கட்டாயமா நன்மையானாலும் சரி கர்த்தர் ஞாபகப்படுத்துவார் இல்லையா. அப்ப கிட்டத்தட்ட 38-40 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறார், ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். இவன் இப்படி செஞ்சான்ல, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரலல்ல, உனக்கு தண்ணி கொண்டு வந்து தரலல்ல, அவனை விட்டுருவேன் நான் அப்படின்றார் இல்லையா. அமைச்சர் சொல்றார், அமைச்சியா நீ 100 கல கோதுமை கொட்டு விட்டுட்ட, நான் சொன்னவன விட்டுட்டல, அதனால அப்படியே விட்டுருவேனா, இல்லை எனக்கு கொடுப்பேன் 300 கல கோதுமை கொடுப்பேன், 48 கல வார் கோதுமை, 48 கல கோதுமை, 300 தாளந்து வெள்ளி என்ன பண்ணுவேன் உனக்கு கொடுப்பேன். எங்க சொல்றார், மோவாபை அம்மையணும் அன்னைக்கு செஞ்சுட்டேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு போகல, தண்ணி கொண்டு போகல, சும்மா விட்டுருவேனா, அதனால 40 படிக்க என்ன செய்வேன், உன்னை சபைக்குள்ள கெட்ட சேர்க்கவே மாட்டேன், அப்படியே துரத்தி விட்டுருவேன். ஏன்னா சபையின் மூலமா ஒரு மனிதன் கிடைக்கிற ஆசோதனை என்ன செய்யவே கூடாது, கிடைக்கவே கூடாது. கர்த்தர் என்னவா இருக்கிறாரு, ரொம்ப கவனமா இருக்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். அப்ப நம்ம காரியங்களை எல்லாம் தேவன் மனசுல வச்சிருக்கிறார் இல்லையா. அப்ப தேவனும் நினைவு கூறுகிற தேவன் தான், நினைவு கூறுகிற தேவன். அப்ப அந்த நினைவு கூறுகிற தேவனும் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ செய்யற ஒரு காரியத்துல ஒரு வெற்றியை பார்க்கணும், உன்னை செய்யற ஒரு காரியம் அனுகூலமா முடியணும்னா நான் உனக்கு செஞ்ச நன்மையை நீ என்ன செய்யணும், நினைவுபடுத்தணும். நினைவு என்ன செய்யணும், நினைவு கூறணும். நான் செய்யற தீமையையும் நினைவு கூறணும், நான் செய்கிற நன்மையையும் நினைவு கூறணும். அப்போ நன்மையை நினைவு கூர்ந்துட்டேன்னா நன்மையை கிடைச்சிரும், தீமையை நினைவு கூர்ந்து அந்த தீமையை செய்யாமல் விட்டுட்டேன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும், உனக்கு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா. அப்போ அந்த அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீதை நீங்கள் பார்க்கலாம். தாவீதை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 இவர் எங்கே போகிறார், கோலியாத்தை வீழ்த்துறதுக்காக என்ன செய்கிறார், சவுல் கிட்ட பேச போகிறார் இல்லையா. நீங்கள் போய் சவுல் கிட்ட சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன், நான் இந்த கோலியாத்தை போய் வீழ்த்துறேன். உடனே சவுல் சொல்லுவார், தம்பி நீ ரொம்ப சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப யுத்த வீரம், அவன் பயங்கர பெரிய ஆளுப்பா, எங்களாலேயே முடியாமல் நாங்கள் என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம், அப்படி பயந்து நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், என்ன செய்துனே புரியாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். நீ ரொம்ப அசால்ட்டாக என்ன செய்கிற, ஏதோ விளையாட்டு வாக்கில் நீ போகிறங்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் வேண்டாப்பா, நீ அமைதியாக இருக்கிற இடத்த பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் என்ன சாதாரணமாக என்ன பண்ணிட்டீங்க, என் ஹைட்டை பார்த்தோம் வெயிட்டை பார்த்து நீங்கள் சாதாரணமாக என்ன கணக்கு பண்ணிட்டீங்க, என் ஹைட்டை வெயிட்டை பார்த்து நீங்கள் சாதாரணமாக கணக்கு பண்ணிட்டீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியல இல்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் எப்படியெல்லாம் செயல்படுறவன உனக்கு தெரியல, ஆனால் நீ உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். தேவன் என்னை கொண்டு செஞ்சதை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேன்னு தான் அவர் விளக்குறார். என்ன விளக்குறா, நான் ஒரு முறை ஆடு மேய்ச்சிருந்தேன், சவுலை பார்த்து என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் சிங்கமும் வந்து பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். என் மேல் பாய்ந்த போது தாடையை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உமது அடியானைகள் கொன்றேன். இந்த பெலிஸ்தனும் அப்படின்னா அப்ப தாவீது எதை மறக்கல, கடந்த காலத்தில் தேவன் செஞ்ச அந்த நன்மையை, இவர் மூலமாக செய்த அந்த வெற்றியை அவர் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. அப்படின்னா கடந்த காலங்களில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம இது கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அப்போ தேவன் அதையே செய்வார்னா இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு தூரம், எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு தாவீது யோசிக்கிறார் இல்லையா. இதை தான் காலேபும் யோசுவாவும் கூட செய்கிறாங்க. என்னாகும் 14 இதை தான் காலேபும் யோசுவாவும் கூட என்ன செய்கிறாங்க, 2 பேரும் செய்கிறாங்க. என்னது, கர்த்தர் என்ன செய்கிறார், 1 வாசிக்கலாம், 14:1. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூடியிருந்த இருந்தார்கள். 3வது வசனத்தில் 3வது வசனம், என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. என்றார்கள்.
அடுத்த வசனம் காலேபும் யோசுவாவும் காலேபும் கிழித்து கொண்டு சபையை நோக்கி, தேசம் மகா நல்ல தேசம் இருந்ததால் அந்த தேசத்திலே நன்னை கொண்டு போய் ஓடுகிற தேசத்தில் நமக்கு கொடுப்பார். மாத்திரம் அப்போ இவன் என்ன பார்க்கிறான்னா, ஏற்கனவே செங்கடலை பிளந்துட்டான். ஏற்கனவே செங்கடலை விடவா இந்த ஏனாக்கியன் புத்திரர் பெரியவங்க? செங்கடலை சும்மா கோட நீட்டார் என்ன பிளந்துருச்சு. செங்கடல் அது பிளந்து பிரிந்து போயிட்டு, அதான் கரெக்ட். பிளக்கலன்னா ஒரே பிளக்கிறது, அப்படி இல்லை, பிளந்து பிரிந்து போயிட்டு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. பிளந்து பிரிந்து போயிட்டு அப்படிதான் சொல்லுது. பிளந்துச்சான், பிளந்து என்ன படிச்சா, பல இதா பிரிஞ்சு படிச்சா. அப்பதான் அவங்க ஜனங்க என்ன செய்ய முடிஞ்சு, பல இடம்லாம் போக முடிச்சா. பிளந்துச்சா அப்படி சின்ன போயிருந்தா அப்படி போயிருக்க முடியும். அப்படி பிளந்து பிரிந்து போயிட்டு அப்படின்றா. அப்போ செங்கடலை பிளந்த அந்த நீட்டினான், ராம் முழுதும் செய்து பண்ணினார். பிளந்து பிரிந்து போயிட்டு, ஜலம் பிளந்து பிரிந்து போயிடுச்சான். அப்ப பிளந்ததுல இருந்து என்ன போச்சு, பல பிரிவை பிரிஞ்சு என்ன போயிடுச்சு, அப்படி போயிடுது. அப்ப ஜனங்க ஈஸியா என்ன செய்ய முடியுது. அப்போ இந்த யோசுவாவும் காலேப் என்ன நினைக்கிறாங்கன்னா, செங்கடலை பிளந்த ஆண்டவருக்கு இந்த ஏனாக்கியன் புத்திரர் எவ்வளவு தூரம், யாருமே செய்ய முடியாது. அதை செங்கடலை பிளக்க முடியாது இல்லையா. அதை பிளந்து பிரிந்து போக பண்ணினார். அந்த சமுத்திரத்தை என்ன பண்ணிட்டார், வட்டாந்தரையா வறண்டு போக பண்ணிட்டார் இல்லையா. ஒரே ஒரு இரவு, அது இரவுல, பகல்னா கூட வெயில் அப்படின்னு சொல்லலாம், அது இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை கத்த செய்ய முடியும்னா, அப்ப இந்த ஏனாக்கியன் புத்திரர் தேவனுக்கு ஏமாத்திரம். அப்ப அவங்க எதை மறக்கல, செங்கடல்ல ஆண்டவர் செஞ்சதை மறக்கல இல்லையா. எகிப்துல ராணுவத்தை விடவா இவங்க பெரிய ஆளு, எகிப்தினுடைய ராணுவம் அவ்வளோ பெரிய ஆளு, அவங்கள விடவா இந்த ஏனாக்கியன் புத்திரர் பெரிய ஆளு, எகிப்து தேசத்தோடவா இவங்க பெரிய ஆளு. அப்ப எகிப்து தேசத்துல ஆண்டவர் செஞ்சதை இந்த ஜனங்க என்ன செய்யல, இந்த யோசுவாவும் காலேபும் மறக்கல இல்லையா. ஆனா மற்றவனால என்ன செய்ய முடியல, அதை ஏன் நினைக்க முடியலன்னா, அவன் இருக்கிறத பார்த்தா கடந்த காலத்துல கத்த செஞ்ச நன்மை அவன் என்ன செஞ்சிட்டான்னா மறந்துட்டான். தான் ப்ராப்ளம். அப்போ ஒரு நாளும் கடந்த காலத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யவே கூடாது. ஆண்டவர் அதையே செஞ்சானா இது செய்ய எவ்வளோ நேரம், ஆண்டவர் அதையே பண்ணாலும் இது அவருக்கு எவ்வளோ மாத்திரம். செங்கடல் அவ்வளோ பெருசு, அதை என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே இல்லாமல் பிளந்து பிரிந்து போக பண்ணாருன்னா இந்த 7 ஜாதியான மக்கள் எவ்வளோ தூரம். இவன் எதை பார்க்குறான், ஏனாக்கியன் புத்திரரை பார்த்தோம், ஏனாக்கியன் புத்திரரை பார்த்தோன்றான் இல்லையா. ஏன்னா செங்கடலை விடவாடா ஏனாக்கியன் புத்திரர் பெரிய ஆளுங்க அப்படின்னு இந்த 2 பேரும் பார்த்தாங்க இல்லையா. ஆனால் செங்கடலை விட பெரிய ஆளா இவங்க 2 பேரும், இவங்க 10 பேரும் பார்க்குறாங்க. அப்போ நாம் எதை கண்டு பார்க்கணும், எது நமக்கு அனுகூலமாய் தேவன் முடிய பண்ணுவா, எதை நமக்கு தேவன் அனுகூலமாய் கர்த்தர் முடிய பண்ணுவார்னா, கடந்த காலங்களில் கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை நினைக்கும் போது அதிலிருந்தே கர்த்தர் வெளியே கொண்டு வரார். இதையே கர்த்தர் செய்ய மாட்டாரு, அதையே கர்த்தர் செஞ்சார், இதையே தேவன் நம்ம செய்ய மாட்டாரு. அப்பவே இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சார், இப்ப அதை விட அதிகமாக நமக்கு செய்ய மாட்டாரா. அப்போ அந்த கடந்த காலத்தில் நடந்த தேவன் செய்த கொடுக்கிற வெற்றிகளையும் நன்மைகளும் நினைச்சிட்டோம்னா இந்த புதிய பிரச்சனை நமக்கு என்னப்பா தெரியாதுன்னா பெருசா தெரியாது. ஆனா அந்த 10 பேர் என்ன செய்ய முடியல, அவன் என்ன பார்த்தானா, செங்கடலை பிளந்ததையும் பார்க்கல, எகிப்தில் அடிச்சதையும் பார்க்கல, அந்த கண்மலை அடிச்சு ஒண்ணுமே என்ன செய்யல அவன் பார்க்கல இல்லையா. அவன் பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒன்று. 13 என்ன கடைசி வசனம் பார்க்கிறோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கோமோ அவங்க பார்வை நாங்கள் என்னவா இருக்கிறோம் அப்படியே இருக்கிற துர்ச்செய்தியை பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா. எங்கள் பார்வைக்கு நாங்கள் 13 என்ன 13 கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் முடிப்பாங்க. எப்படி முடிப்பான், நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி, அதே போல அவங்க பார்வைக்கு என்ன செய்யறோம் நாங்கள் இருந்தோன்றாங்க இல்லையா. என்ன 13 கடைசி 4 வசனத்தை பாரு, கடைசி 4 வசனத்தை கூடாது பார்க்கிலும். அப்படின்னா அவன் யாரை பார்க்கல, கர்த்தர் செஞ்ச நன்மையை, செங்கடலை பிளந்ததை விடவா இவன் பெரிய ஆள் அப்படின்னு பார்க்கல, அவங்களால பார்க்க முடியல இல்லையா. அடுத்து சொல்றான், தேசம் பட்சிக்கிற தேசம், ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள், அங்க ராட்சத பிறவியான அந்த ஏனாக்கியன் ரொம்ப ஹைட்டான ஆளுங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுது, வானம் அவருக்கு சிங்காசன, பூமி அவருக்கு
அப்படி வானத்தில் உட்கார்ந்தாக்க பூமி எதை பிடிக்குமா? காலை எட்டுமா, பாதம் பூமி பாதத்தில் இருக்குமா. அப்போ இவன் சொல்றான், இவ்வளோ பெரிய ஆளுக்கே இவ்வளோ ஆளை பார்க்கறேன்னா இந்த 10 பேர் எதை பார்க்கல? இவர் எவ்வளோ பெரியவர், இவன் எவ்வளோ பெரிய ஆள், ஓகே தான் இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் 2 பேரும் பார்த்தான், அப்பா நீ இதை பெரிய ஆள் தான் இல்லையா? ஆனால் எங்க நான் ஆராதிக்கிறான் எப்படிப்பட்டவர்? வானத்தில் உட்கார்ந்தார், நான் கீழே அவருக்கு பாதம் பூமியில போடும் இல்லையா? பாதம் பூமியில போனா எளிமையான எப்படி இருக்கும்? உட்கார்ந்து என்ன செய்யறாரு? பாதம் கீழே பூமியை தொடுது இல்லையா? எளிமையான எப்படி இருக்கும்? இப்ப இதே அளவுக்கு மேல இருக்குல்ல, இடுப்புல இருந்து கீழ அளவுக்கு பூமி இருக்குன்னா, இப்ப இதே அளவுக்கு இடுப்புல மேல அளவுக்கு வேலை இருக்குல்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர். அப்ப இவங்க யாரை பார்க்க முடியல அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆண்டவர் என்ன செய்யறாரு? எனக்கு இருக்கிறாரு. அப்ப இவ்வளோ பெரிய ஆண்டவர் என் வாழ்க்கை பலமான கிரியைகளை செய்வாருன்னு இவங்க யாரை பார்க்க விட்டுட்டாங்கன்னா, அவங்கள பார்க்கல, இவங்கள பார்த்தான். இவ்வளோ பெரிய ஆளுப்பா அவன் பார்க்கறான். எப்படி சொல்றான்னா, இவன் எதை வச்சு அளவீடு பண்றான்னா, எங்கள் பார்வைக்கு நாங்கள், அந்த வசனம் பாருங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் இருந்தோம். அப்ப இவன் இவனையும் அவரையும் பார்த்தானே தவிர அவரை பார்க்க விட்டுட்டான். ஏன்னாக்க அவர் செஞ்சதவன் என்ன செய்ய முடியல, அவரால் ஞாபகப்படுத்தவே முடியல இல்லையா? ஆனா தாவீதை பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளவனா இருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே ஒன்றும் கிடையாதுனாக்க, அந்த அவ்வளவு பெரிய முரட்டுத்தனமான மிருகம் எது? சிங்கம் இல்லையா? அது காட்டு மிருகம் இல்லையா? நாட்டு மிருகம், காட்டு மிருகம் என்ன அர்த்தம்? முரட்டத்தனமான மிருகம். அந்த முரட்டத்தனமான மிருகத்தையே நாங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சு? கத்தரை அடிக்க முடிஞ்சிச்சுன்னா, இவன் வீட்டுல தானே பிறந்திருக்கிறான், இவன் காட்டுல பிறக்கல. காட்டுல பிறந்தது, காட்டிலே வளர்ந்தது, காட்டுல கிடந்ததே நாங்க என்ன பண்ணிட்டோம்? அடிச்சு ஒரு அடி அடிச்சு தாடி பிடிச்சு கிழிச்சு போட்டு சொல்லிட்டு போட்டு வந்துட்டோன்னா, இவன் வீட்டுல தானே பிறந்திருக்கிறான். காட்டுல பிறந்தா அதையே எனக்கு இவ்வளவு காரியம் சொன்னா, இவன் வீட்டுல தானே பிறந்திருக்கிறான். அப்ப அதை பார்த்து ஒண்ணு பெரிய ஆள ஒண்ணு இருக்க வாய்ப்பு. ஏன்னா பிறந்த இடம் வீடு தானே, அது பிறந்த இடம் காடு இல்லையா? அது காட்டுல பிறந்த அவ்வளவு முரட்டத்தனமா இருக்கும், அவ்வளவு இதா இருக்கும். அதையே தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சு போட கிருபை செஞ்சாருனாக்கா, இவன் வீட்டுல தானே பிறந்திருக்கான், இவன் அடிக்கிறது எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், போன பர்மிஷன் மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த போன காலத்துல ஈஸியா வெற்றி பெற்று வர முடியுது. அப்படி போகும்போது சின்ன பையனா போனாலும் வரும்போது எப்படி வர முடியுது? ஒரு பெரிய கம்பீரமா தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியுதுன்னா நடக்க வைக்க முடியுது. என்ன காரணம்னா, பல காரணம். அதுல ஒண்ணு என்ன? கடந்த காலங்கள் வெற்றியை அவர் என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. கடந்த காலங்கள் வெற்றியை என்ன செய்யவே இல்லை. அப்ப கடந்த காலத்துல கத்தமை நடத்த வந்த கருத்தை அடிக்கணும் என்ன செய்யணும், நினைக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், விசுவாசம் என்ன ஆயிட்டே இருக்குன்னா பெருகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப ஆபிரகாம் நீ கொண்டு போய் இந்த ஈசாக்கை வெட்டி பலியிட பண்ண உடனே தைரியமா கொண்டு போறார் இல்லையா? ஏன் கொண்டு போனாருன்னு எபிரேயர்ல தான் சொல்றார் அழகா. இப்ப ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன் பையனை கொண்டு போய் வெட்டி நீ என்ன பண்ணிட்டு நீ பலி எடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே தைரியமா ஆபிரகாம் போனா உடனே அதிகாலையிலிருந்து புறப்பட்டு போயிட்டார். அதை ஏன் புறப்பட்டு போனார்னு இதெல்லாம் சொல்லல, ஆதியாகமத்தை சொல்லல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்றார். என்ன சொல்றார்? 16ல இருந்து 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க அழகா சொல்றார். என்ன சொல்றார்? மேலும் விசுவாசத்தினாலே தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க பலியாக. எப்படி இது முடியும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா விளக்கம் சொல்றார். இப்ப ஆபிரகாம் கேட்கணும், ஐயா இது எப்படி சாத்தியம் உங்களுக்கு ஆச்சு, எப்படி உங்களுக்கு எப்படி தாங்களா உங்களால முடிஞ்சிச்சு? ஒரே ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைய கொண்டு போய் நீயே வெட்டி நீ என்ன பண்ணு நெருப்பு வச்சு எரிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்களும் புறப்பட்டு போறீங்களே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டா அது விஷயம் வேற ஒண்ணு இல்லப்பா, அது காரணம் இதுதானே விளக்குற. அடுத்த வசனம் பாருங்க. என்று அப்படின்னா அப்ப என்ன பாக்குறாருன்னா, என் பிள்ளையை வெட்டி எரிச்சு சாம்பலாயிட்டா கூட அந்த சாம்பல்ல இருந்து என் பிள்ளை என்ன செய்ய முடியும், அவரு உயிரோட எழுப்பி கொடுக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்ல, எப்படி இந்த நம்பிக்கை உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு பிள்ளை குழந்தை பிறக்கும் போது நாங்க ஒண்ணு யங் ஸ்டேஜ்ல என்ன செய்யல இல்லையா? என் சரீரமும் செத்து போச்சு, மறுபடியும் கர்ப்பமும் செத்து போச்சு இல்லையா? அப்ப 2 பேருமே பிள்ளை பெறுவதற்கு எலிஜிபிள் கிடையாது. அப்ப அந்த செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வரதுக்கு அவரால் முடியும்னா, இந்த செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்ப அவரால் முடியாதா? அப்ப ஆபிரகாம் எதை மறக்கல? கடந்த காலத்துல தான் நிலைமையில எந்த நிலைமையில இருந்தோ, எந்த நிலைமையில இருக்கும் போது எப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாருன்னு ஆபிரகாம் என்ன செய்யல, மறக்கல இல்லையா? அந்த மறக்காத தருணம் இப்ப என்ன செய்ய முடியுது அவரால்?
இப்போ கொண்டு போய் பிள்ளைய வெட்டுறேன், தாராளமாக கொண்டு போய் வெட்டுறேன். ஏன்னாக்கா எனக்கு தெரியும் என் மனைவி கர்ப்பம் செத்து போச்சு, என் சரீரம் செத்து போச்சு, நாங்கள் 2 பேருமே செத்து போன கேஸ் அப்படின்றார். நாங்கள் 2 பேருமே உயிரோட எங் சரி கிடையாது, நாங்கள் 2 பேரும் என் சரீரமும் செத்து கர்ப்பமும் செத்து போச்சு. அப்போ செத்து போன இடத்துல இருந்து எதை கொண்டு வர முடியுது? ஒரு பிள்ளைய கொண்டு வர முடியும்னா இந்த செத்து போன பிள்ளைய கொண்டு வர முடியாதா? அப்ப ஆபிரகாம் எதை மறக்கல? கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மையை மறக்கல இல்லையா? அப்ப அதனாலதான் அப்படி போயிட்டு என்ன செய்யறாரு, அழகா போனாரு, தொழுது கொடுக்க என்ன பண்றாரு, திரும்ப ஆசோத்தோட என்ன செய்யறாருன்னா திரும்ப வந்துட்டு இருக்கிறான். அப்ப ஒரு புதிய வெற்றி நம்ம வாழ்க்கையில தலநிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற காரியத்தை தேவன் என்ன கொடுக்கணும், நமக்கு வெற்றியை கொடுக்கணும் இல்லையா? நம்ம எதை செய்யறோமோ அந்த செய்யற கதை என்ன இருக்கணும், நல்ல ஆசுவத்தை, நம்ம எதிர்பார்க்கிற ஆசுவத்தை கொடுக்கணும். அதான் உண்மையான வார்த்தை. என்னது? நாம் எதிர்பார்த்து செய்யற காரியத்தில் எதிர்பார்க்கிற ஆசுவத்தை கொடுத்தாதான் நம்ம எப்படி வாழ முடியும். நான் சொன்னல எப்படி கத்திரன் ஆசை வச்சிருக்கிறா அப்படின்னு தடம் வந்து நிற்க முடியும். அதை எப்ப தேவன் செய்வாருன்னா, கடந்த காலத்தில் நம்ம தேவன் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது. கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. அந்த 3 பேரை பார்க்குற ஒன்று யாரு? தாவீது. எப்படி கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சிச்சு? அது ஒன்றும் இல்லை இல்லையா? காட்டில் பிறந்ததையும் அடிச்சு போட்டாமல் வீட்டில் தானே பிறந்திருக்கிறான், அதை விட ஒன்று பெரிய ஆள் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டார் இல்லையா? கிடையவே கிடையாதுன்னுட்டார் இல்லையா? பார்வோன்னு அவ்வளோ கொடூரமானவன் யாரு? பார்வோன் இல்லையா? பிறந்த என்ன பண்ண 3 மாசம் குழந்தைய தூக்கி தண்ணியில போடு அப்படின்னு சொன்னாலும் அவ்வளவு கொடூரமானதானே. அதே பிள்ளைய மோசையை பார்க்கும்போது என்ன உண்டாக்குது? சரி வளரட்டும் அப்படின்னு உண்டாக்குதுல்ல. அப்போ அந்த அரக்கனுடைய இருதயத்தோட என்ன கிடைக்குது? ஒரு இரக்கம் கிடைக்குது. ஏன்னா அவன் நாட்டை தானே பிறந்திருக்கிறான். அப்போ ஊருக்குள்ள பிறந்தவனுக்கு எவ்வளவு ஒரு கொடூரமானவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இரக்கம் அவனுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஊர்ல பிறக்கிற எவ்வளவு அவனை போல மோசமான ஆள் யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றவனுக்கு கூட என்ன கிடைக்கும்? ஒரு இரக்கம். ஏன்னா ஊர்ல தான் பிறந்திருக்கான் இல்லையா? இப்ப தாவீது அதான் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, பார்வோன் அவ்வளவு மோசமானவன் இல்லையா? எத்தனை கிட்டத்தட்ட 2000 குழந்தைகளுக்கு மேல அந்த நாட்டில் கொன்று போட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த உண்மை நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 2000 குழந்தைகளுக்கு மேல என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ குழந்தைகளை கொன்று போட்ட அந்த அவ்வளோ பெரிய கொடூரமானவன் கண்ணில் கூட யாருக்கு இறக்கம் கிடைச்சிச்சு? மோசைக்கு ஒரு இறக்கம் கிடைச்சிச்சு இல்ல? அப்படி அந்த குழந்தைய பார்த்தோன்னே சரிப்பா போவோம் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டார்ல. எபிரேயர் பிள்ளைன்னு யாருக்கும் தெரியும்? பார்வோனுக்கும் தெரியும், மகளுக்கும் தெரியும் இல்லையா? இந்த குழந்தை யாரு? மோசே ஒரு எபிரேயன்றது யாருக்கும் தெரியும்? பார்வோனுக்கும் தெரியும், பார்வோன் குமார். ஏன்னா அவளே சொல்றா இல்லையா, இது ஒரு எபிரேய பிள்ளையாக கண்டா, அப்படிதான் கண்டா இல்லையா? அதுல என்ன ஒரு வருத்தம்னா, 3 மாசத்துல மோசைய பார்த்தா என்னவா தெரியுது அப்படின்னா ஒரு எபிரேயனா தெரியுது இல்லையா? ஆனா 40 வருஷம் கழிச்சு மீதியானி மனைவி சிப்போரால் பார்க்கறா, எகிப்தனா தெரியறான் பாரு. 3 மாசத்துல மோசை பத்தி என்னவா தெரியுறாரு? ஒரு எபிரேய பிள்ளைய கண்டான்னு தெரியுது இல்லையா? ஆனா கல்யாணம் ஆக போது 40 வயசு கல்யாணம் ஆக போது தலைவருக்கு இல்லையா? கல்யாணம் ஆக போற பொண்டாட்டி பார்க்கறா, எங்க வீட்டுக்காரன் ஒரு எகிப்தியன்னு பார்க்கறா இல்லையா? வெளியில ஒரு எகிப்தியனை கண்டு ஆடு மேய்ச்சி கொண்டு என்னமா அவங்க அப்பா கேட்க, என்னமா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் தண்ணி காட்ட போனோம், அங்கே மேய்ப்பர் வந்தாங்க, ஒரு எகிப்தியன் எங்களுக்கு துணையாக நின்று ஆடுகளுக்கு தண்ணி காட்டி எங்களை தப்பு வச்சார் என்றார் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அன்னைக்கு சொல்ற மக எகிப்திய ஒருவன் 3 மாசத்துல தலைவர் எப்படி தெரிஞ்சாரு? எபிரேயனா தெரிஞ்சார் இல்லையா? எபிரேயனா தெரிஞ்சாரு. ஆனா 40 வயசு கல்யாணம் ஆகும் போது எகிப்தனா தெரிகிறார். எவ்வளவு அழகா இருப்பார், எவ்வளவு வளர்ச்சி பாருங்க, எவ்வளவு சூப்பரான வளர்ச்சி பாருங்களேன். 3 வயசுல கிறிஸ்தவனா தெரிஞ்சவர் 40 வயசுல அவிசுவாச தெரியாருன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசத்துல கிறிஸ்தவனா தெரிஞ்சவர் இல்லையா? 40 வருஷத்துல உலகத்தானா தெரிகிறாரு பாருங்களேன் தலைவர். அது கல்யாணம் பட மக கண்டா 3 மாசத்துல பிள்ளை எப்படியோ தெரியுது, எபிரேய பிள்ளையா தெரியுது இல்லையா? இது கொரோனாவில் பேசியிருக்கேன். அரக்கன் இடத்துல இறக்கம் அப்படின்னு கொரோனாவில் பேசியிருக்கேன். இதுக்கு இந்த அரக்கன் எப்படி இறக்கம் கிடைச்சது 3 காரியத்தை கொரோனாவில் பேசியிருக்கேன். சரியா? அது இப்போ பேச முடிய சொல்ல, ஆனால் சொல்றேன். அப்போ ஒரு அப்படிப்படி ஒரு கொடூரமான அரக்கங்கள்ல கூட என்ன கிடைக்குது? ஒரு இரக்கம் கிடைக்குது. பிள்ளை எபிரேய பிள்ளைன்னு பார்வோனுக்கும் தெரியும், அவன் மகளுக்கும் தெரியும். ஆனால் எங்க வளருது? அரண்மனையை வளர்க்கிறார்ல. அப்போ ஆவிக்கு என்னது? அவ்வளவு பெரிய அரக்கணும், அவ்வளவு பெரிய கொடூரமான மணிக்கு ஒரு இரக்கம் இருக்குதுன்னா, அப்ப இந்த கோலியாத் எப்படிப்பட்டவனா இருக்கணும்?
வெளியில பார்க்கறது தோற்றத்து பயங்கரமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இரக்கம் இருக்கும். ஆனா அந்த சிங்கத்தும் கரடிக்கு என்னவே கிடையாது, ஈவு இரக்கமே இல்லாம கடிச்சு கொதரும் இல்லையா. இந்த ஆடு மாட்டுச்சுன்னா எப்படி கத்தும், அந்த ஆடு கத்த கத்த என்ன பண்ணும், அப்படி சதையை புட்டிங்க எடுக்கும், அப்படி குரவலை கடிச்சு எடுக்கும், அப்படி பிடிச்சி எடுக்கிற அப்படி புட்டிங்க எடுக்க இல்லையா. அந்த ஆடு அப்படி கதற கதற கத்தும். அவ்வளோ இரக்கமற்றதையே நான் கொன்று போட்டேன்னா இது எவ்வளோ பெருசு அப்படின்றார் இல்லையா. அப்போ ரெண்டாவது பார்க்குறோம் யோசுவாவும் காலேபும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, செங்கடலையே பிளந்த ஆண்டவருக்கு இந்த ஏனாக்கிற அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், அதெல்லாம் ஒன்றில் கிளம்பப்பா அப்படின்றாங்க இல்லையா. ஆபிரகாம் பார்க்குறோம், ஆபிரகாம் பிள்ளை கொண்ட வெட்டி எரிச்சிட்டு போன தாராளமாக போகிறேன், என்னப்பா எப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறாரு, செத்து போன கர்ப்பத்திலேருந்து செத்து போன சரீரத்திலேருந்தே எனக்கு ஒரு ஆண்டவர் பிள்ளையை கொண்டு வர முடியும்னா செத்து போனவனை கொண்டு வர முடியாதா. கர்ப்பத்தில் பிள்ளையே இல்லை இல்லையா, கர்ப்பத்தில் பிள்ளையே இல்லாத போதே பிள்ளையை கொண்டு வர முடியும்னா இப்போ பிள்ளை இருக்கிறான், செத்து போயிருக்கான உயிரோடு இருக்கான அப்புறம் கட்ட பிரச்சனை இல்லையா. இப்போ பிள்ளை இருக்கிறான், செத்து போயாது இருக்கிறான், இல்லாத போதே கொண்டு வர முடியும்னா இருக்கிற ஒருத்தனை கொண்டு வர முடியாதா. இப்போ இல்லாத இருக்கும் போது அவன் சரீரத்தை உருவாக்கணும், கண்ணு காது மூக்கு எல்லாம் சரீர அவயவங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் பிள்ளைய பிறக்க வைக்கணும் இல்லையா. யாருக்கு, ஆபிரகாமுக்கு இல்லையா. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாரு, இப்போ ஆல்ரெடி எல்லாமே இருக்குது இல்லையா. ஒரே ஒரு ஆவியை உள்ளான பண்ண கதை முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு ஆவியை. அப்போ ஒன்றுமே இல்லாத போதே அவனை உருவாக்கி கொடுக்கறது அவரால் முடியும்னா ஒன்றுமே இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ எது வந்தால் போதும், பூணு ஊதிட்டார்னா போதும் இல்லையா. எசேக்கியேல் சொன்னார்ல, எசேக்கியேல் அப்படி ஒரு ஊதம் பண்ணினார் இல்லையா. ஒரே ஒரு ஊதனிட்டார் இல்லையா. எல்லாம் எளிமை நினைச்சுங்க, சரி பரவாயில்ல, ஒரே ஒரு ஊது அப்படின்னார் இல்லையா. பூனா அவ்வளோதான், மொத்த பேர் என்ன வச்சு அப்படி சேனையா எளிமை நின்று போச்சு இல்லை. நான் சொல்றேன், எசேக்கியேல் ஊதனாலே சேனையா எழுமன்னா ஏசார் ஊதனா எவ்வளோ எழுமோ. எசேக்கியேல் ஊதனால என்ன எழும்புது, ஒரு சேனையா, அது உலர்ந்த போன எலும்புங்க இல்லையா. அதெல்லாம் எலும்புல ஈரப்பச கூட கிடையாது, அது எந்த எலும்பு யாருன்னு கூட தெரியாது, அப்படி கொட்டி வச்சு கிடக்கிறான் எலும்புங்களை. அந்த எலும்பு ஃபேக்டரியில் போயிட்டு பூனை ஊதனாக்க எல்லா எலும்பும் உயிர்பட்டு சேனையா நிற்குதுன்னா, எசேக்கியேல் ஊதனாலே ஒரு சேனை வருதுன்னா ஏசனார் ஊதனா எவ்வளோ பெரிய சேனை வரும். அப்போ தாவீது ஆபிரகாம் என்ன நம்பிக்கை, எசேக்கியேல் ஊதுறார் அப்பவே என்ன வருது, ஒரு பெரிய சேனை வருது இல்லையா. ஏசனார் சொன்னா ஒருத்தனை எழுப்ப முடியாது. அப்போ முன்னையாவது சொல்ல உடம்பு கையை உருவாக்கணும், காலு நரம்பு தசை இதெல்லாம் உருவாக்கி அப்புறம் பிள்ளைய கொடுக்கணும். இப்போ எல்லாமே இருக்குது ஆல்ரெடியா, எல்லாமே இப்போ இருக்குது. பூனிட்டாட்டா முதி போச்சு, ஒரே ஒரு ஊதிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போகுது, இது அவளால் முடியாதா என்ன. அதனால என்ன செய்ய முடியும், செத்து போனதை கொடுக்க முடியும், இப்போமா கொடுக்க முடியும். அப்போ எதை ஆபிரகாம் மறக்கலை, கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கவில்லை. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, நாம் எதிர்பார்க்க தலை நிமிர்ந்து வாழணும்னா நீ எதிர்பார்த்து செய்கிற காரியத்தில் எதிர்பார்த்த பல பலனை உனக்கு கொடுப்பேன். அதான் நீங்க சொல்றது, நீ எதிர்பார்த்து செய்கிற காரியத்தில் நீ எதிர்பார்க்கிற பலனை உனக்கு நான் கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன், கடந்த காலத்தில் நான் உனக்கு செஞ்ச நன்மையை மறக்காது. கடந்த காலத்தில் நான் உனக்கு செஞ்ச நன்மையை மறக்காது. அப்போ தேவன் சொல்றது என்ன, எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யறல்ல, எதிர்பார்த்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செய்யற இல்லையா. நீ எதிர்பார்த்து செய்யற காரியத்தில் நீ எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அப்படியே நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். எதிர்பார்த்து ஒன்று நீ செய்யற, அந்த செய்யறத என்ன செய்யறேன், அந்த நன்மையை நீ எதிர்பார்க்கிற அளவைக்கு உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்படி கொடுத்துட்டா நீ எப்படி இருப்ப, அப்படி தலை நிமிர்ந்து நிற்ப இல்லையா. நான் எவ்வளோ செஞ்சேன்ப்பா, நான் சொன்னேன்ல கதை அப்படியே செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு அப்படி சந்தோஷம் என்ன செய்வேன், அப்படி தலை நிமிர்ந்து நிற்கவே. அதை உனக்கு செய்யணும்னா ஒன்றை செய், கடந்த காலத்தில் நான் உனக்கு செஞ்ச நன்மையை மறக்காத. கடந்த காலத்தில் உனக்கு செஞ்ச நன்மையை மறக்காத. அப்போ என்ன செய்ய முடியும், நீ எதிர்பார்த்து செய்கிற காரியத்தில் நீ எதிர்பார்க்கிற பலனை உனக்கு என்ன செய்ய முடியும், தேவன் கொடுக்க முடியும். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா, கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே.
கதை தீர்க்கமா சொல்றது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை கண்டு கலங்காத, யோசிக்காத. இப்போ நீ சந்திக்கிற ஒரு சின்ன காரியத்தை கண்டு ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிக்கிற, ரொம்ப டீப்பா யோசிச்சு சோர்ந்து போற. அப்படியே கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி வாயேன். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி உன்னுடைய நிலைமை என்ன? அந்த நிலைமையில இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிச்சு இன்றைக்கு உன்னை எந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன்னா, இனி உனக்கு நான் செய்ய மாட்டேனா? அப்ப நம்ம யோசிக்கணும், அந்த நாட்களிலேயே ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை எனக்கு செஞ்சு இந்த நன்மையை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வா. கடந்த காலத்துல உனக்கு தேவன் செஞ்ச நன்மையை ஒருபோதும் மறக்காத. அப்படி மறந்தவங்க தான் 10 பேரும். அந்த 10 பேரும் மறந்ததுனால தான் தேவையில்லாத பாதிப்பை அவங்க சந்திச்சாங்க. தேவையில்லாத பாதிப்பை அவங்க சந்திச்சாங்க. அதுல 2 பேர் இல்லப்பா, செங்கடலையே ஆண்டவர் பறக்க முடியும்னா அவங்கள விடவா அந்த ஏனாக்கியர் புத்திரர் பெரியவங்க? ஒன்றும் கிடையாது அப்படின்னு கடந்த காலத்து நன்மை, இந்த நன்மையை அவங்க நினைச்சு பார்த்தா புதுசா இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே அவனுக்கு பெருசா தெரியல. கடந்த காலத்துல நடந்த நன்மையை சவுல் நினைச்சு பார்க்கல. யார் மேல் படையெடுத்தானோ அவங்களை எல்லாம் அடக்கி போட்டான் அப்படின்னு இருக்குது. அவனை விடவா இந்த கோலியாத்து பெரியவன் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மையை சவுலை நினைச்சு பார்க்க முடியல. ஆனா தாவீது சொல்றாரு, ஈவு இரக்கமற்ற காட்டு மிருகத்தையே கொண்டு போட வச்ச கத்தல முடியும்னா, இந்த கோலியாத் ஊருக்குள்ள தான் பிறந்திருக்கிறான், நாட்டில் தான் பிறந்திருக்கிறான், இவனை கொள்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதனால நான் போயிட்டு வரேன், கர்த்தர் கிருபை செய்வார் அப்படின்னு கடந்த காலத்தில் செய்த நன்மையை மறக்கல. ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம் உன் பிள்ளை கொண்ட வெட்டு, நீ எரிச்சிட்டு வா. ஓகே ஆண்டவரே, போயிட்டே இருக்கிறார். எப்படிங்க இது முடியும் அப்படின்னா, செத்து போன கர்ப்பம், செத்து போன சரீரம். நாங்கள் 2 பேருமே ஒரு செத்து போன நிலைமை, பேருக்கு உயிரோட இருந்தமே தவிர சரீரத்தில் ஒன்றும் இல்லை. செத்து போன சரீரம் எல்லாமே செத்து போன நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கும்போது ஒரு பிள்ளைய எல்லா அவயவங்களை உருவாக்கி கொடுக்க முடியும்னா, இப்போ எல்லாமே அவயவம் இருக்கு அவனுக்கு. இப்போ பிள்ளைய வெட்டனா பூணு ஊதுனார்னா போதும். எசேக்கியேல் ஊதனாலே எலும்புகளெல்லாம் உயிரடையன்னா, ஏசனார் ஊதனா இந்த செத்து போன ஈசாக்கு உயிரோட வரமாட்டாரா? அதனால கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நாங்கள் மறக்கலேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்ல முடியும். கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை யாரெல்லாம் மறக்காமல் இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் அவங்க எதிர்பார்த்து செஞ்ச காரியத்தை, அதுக்குரிய பலனை அப்படியே ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு எதிர்பார்ப்போம், நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கணும்னா கடந்த காலத்தில் கர்த்தர் செஞ்ச நன்மையை மறக்காத. அந்த நன்மையை மறக்காத. நாம் செய்கிற நன்மையை கர்த்தர் மறக்கிறதே இல்லை. நான் முதல்ல சொன்ன 2 இடம், 100 தாளந்து வெள்ளி தான் கொடுத்தார் அமத்சியா, ஆனா கர்த்தர் 300 தாளந்து வெள்ளியை கொடுத்தார். அமத்சியா கோதுமையெல்லாம் கொடுக்கல, ஆனா 48 களை கோதுமையும் 48 களை வார்கோதுமையும் ஆண்டவர் கொடுத்தார். வெள்ளியை மட்டும் சேர்த்து கொடுக்கல, கொடுக்காத கோதுமையும் கொடுத்தார். நாம் செய்யறத கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அதே போல கர்த்தர் நமக்கு செஞ்சதையும் நம்ம மறக்க கூடாது. அப்பமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு போனதனால, சாப்பாடு கொடுக்காம போனதனால 40 வருஷத்துக்கு பிறகு இந்த மோவா இப்படி அம்மனை கிடைச்ச கதைப்பா, சபையினுடைய ஆசீர்வாதம் கெடுத்துடக்கூடாது, அவன் கிடைச்சிடக்கூடாது, அவனை தள்ளி விட்டுரு அப்படின்னு கதை சொல்றா. நம்ம செய்யற தீமையும் ஞாபகத்தில் வைக்கிறார், நாம் செய்யற நன்மையை ஞாபகத்தை வைக்கிறார். அந்த நன்மைக்கு தீமைக்கு உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயமா பலன் உண்டு, நிச்சயமா பலன் உண்டு. அது ஏற்ற காலங்களில் அந்த பலனக்கத்தை நம்ம கொடுத்து ஆஸ்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, கடந்த காலத்தில் செஞ்ச நன்மையை ஒருவேளை நாங்கள் மறந்துருந்தா எங்களை மன்னியும் சுவாமி. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்து செய்கிற காரியத்தில் எதிர்பார்க்கிற பலனை எங்களுக்கு கிடைக்க பண்ணலைன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போடு ஒன்று செய்கிறோமோ அதுக்குரிய பலனை எங்களுக்கு கிடைக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். தேவ கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். அப்படி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவங்க என்ன எதிர்பார்ப்போடு கர்த்தர் செய்கிறாங்களோ அதற்குரிய பலனை அப்படியே கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வச்சிருங்க சாமி. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. குறைகளை குற்றங்களை மன்னியும். இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையாக செய்ய கிருபை தந்த காத்துக்கொள்ளுங்க. சகல துதிக்கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மைய உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.